أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن. புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலக முஃமின்கள், முஸ்லிம்கள், நம் முன்னோர்கள், நம் சந்ததிகள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, பிறை என்பது மறைக்கப்பட்ட ஒன்று அல்ல. பிறை என்பது மறைக்கப்பட்ட ஒன்று அல்ல. ஏழையும் பார்க்கலாம், செல்வந்தனும் பார்க்கலாம், நகரத்தை சார்ந்தவர்களும் பார்க்கலாம், கிராமத்தை சார்ந்தவர்களும் பார்க்கலாம். மேடு பள்ளங்கள் எங்கே நின்றாலும் பிறை என்பது தெரியும். அன்பானவர்களே, பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் பிறை என்ன செய்யணும்? எதிர்பார்க்கணும். தெரிகிறதா என்று வான் நோக்கி பார்ப்பது நம் மீது பொறுப்பு, கடமை. அதை பார்த்தவர்கள் தலைமை ஹாஜி இடத்திலே சொல்வார்கள். அவர்கள் முறையாக மக்களுக்கு அறிவிப்பு செய்வார்கள். அது கடந்து சிலர்கள் திட்டமிட்டு சில குழப்பங்களை ஏற்படுத்துவார்களே, ஆனால் அதை கண்டு நாம் குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. மார்க்கம் தெளிவானது, தெளிவான வழிகாட்டுதலை நமக்கு தந்திருக்கிறது. அன்பானவர்களை, பிறை தொடர்பான பேச்சுக்களில், சிந்தனைகளில் நம்முடைய பொன்னான நேரத்தை வீணடிக்காமல் மகத்தான ரமலானுடைய மாதத்தை வரவேற்பதற்கும் அந்த மாதத்தினுடைய மகத்துவத்தை அறிந்து அதில் நல் அமல்களை நாம் செய்வதற்கும் நாம் என்ன செய்யணும்? முழுமையாக தயார்படுத்தி கொள்ளணும். அதில் நம்மை முழுமையாக ஈடுபடுத்தி இறைவனிடத்தில் நல்லோர்கள் பெற்ற பலனை நாமும் பெறுவதற்கு பிரார்த்தனை செய்வதோடு அதற்காக நாம் உழைக்கணும். அன்பானவர்களே, இந்த மகத்தான ரமலானுடைய மாதம் உண்மையிலேயே மகத்தானது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய மாதத்தினுடைய கடைசி நாட்களில் சஹாபாக்களுக்கு சில செய்திகளை குத்துபா பிரசங்கமாக செய்வார்கள். அப்படி அவர்கள் சொல்லுகின்ற போது, ஐயுஹன்னாஸ், மக்களே, கத் அவல்லக்கும் ஷஹ்ருன் அதீம், மகத்தான உயர்வான ஒரு மாதம் உங்களை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்வார்கள். அப்போ உண்மையிலேயே இது ஒரு மகத்தான மாதம். அதீம் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கிறது, அந்த வார்த்தை தான் அரபு மொழியில் மிக மிக ஆகச் சிறந்த உயர்வை சொல்கின்ற, குறிப்பிடுகின்ற ஒரு வார்த்தை. தமிழில் ஒரு உயர்வை குறிப்பிடுவதற்கு ஒரே அர்த்தம்தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஆனால் பல வார்த்தைகளை நாம் என்ன செய்வோம்? தமிழில் பயன்படுத்துவோம். மகத்தானவன், மேன்மையானவன், உயர்வானவன், இப்படி நாம் என்ன செய்வோம்? பல வார்த்தைகளை பயன்படுத்துவோம். கண்ணியமானவன் அப்படின்லாம் நாம் சொல்கிறோமா இல்லையா? ஆனால் எல்லாருக்கும் அர்த்தம் எல்லாவற்றுக்கும் கிட்டத்தட்ட நெருக்கமாக தான் இருக்கும். ஆனால் அரபில் இது போன்ற எத்தனை வார்த்தைகளை இணைத்தாலும் சரி, ஆக சிறந்த ஒரு உயர்வை குறிப்பிடுவதற்கு அவீம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிகராக எந்த ஒரு வார்த்தையுமே நாம் பார்க்க முடியாது. இதை நம்ம முதல்ல விளங்கணும்.
அந்த வார்த்தையை பயன்படுத்தி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அய்யுஹன்னாஸ், மக்களே, கத அவல்லக்கும் ஷஹ்ருன் அதீம், மகத்தான ஒரு மாதம், உயர்வான ஒரு மாதம், மேன்மையான ஒரு மாதம், மரியாதை தகுந்த ஒரு மாதம் உங்களை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இதில் ரொம்ப கவனமாக இருங்க. அதுதான் அதனுடைய விளக்கம். மற்ற நாட்களை போல நீங்கள் அசால்ட்டாக அதை கவனிக்காதீர்கள். அதுக்கென்று பல சிறப்புகள் இருக்குது. அப்படிங்கிற விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் தன்னுடைய குணத்தை பற்றி பேசுகின்ற போது வஹுவல் அலியுல் அதீம், அந்த அதீம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவான். அல்லாஹ் எவ்வளோ பெரிய மகத்தானவன், அவனுடைய ஆற்றல், அவனுடைய வல்லமை சுப்ஹானல்லாஹ் நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது. நமக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், தூக்கமில்லாதவன் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ். தூக்கம் இல்லாதவன், தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லி மதுரையை சொல்லுவாங்க. இறைவன் படைத்த படைப்புகள் பல விஷயங்களில் தேவையாகும். அதில் தூக்கத்திலும் மனிதன் உட்பட தேவையாகுவான். மனுஷன் தூங்காமல் இருக்க முடியுமா? ஒரு நாள் 2 நாள் சமாளிப்பான். மருத்துவர்கள் ஒரு விஷயத்தை ஆய்வு செய்து சொல்வார்கள், ஒரு மனிதன் 11 நாட்கள் தூங்காமல் இருந்தால் அவன் மரணமடைந்து விடுவான் அப்படிங்கிற தகவலை நமக்கு தர்றாங்க. தூக்கம் என்ன செய்யும்? மனிதனுடைய உடலில் இருக்கின்ற, உள்ளத்தில் இருக்கின்ற சோம்பலை, அசுத்தங்களை நீக்கி அவனை புத்துணர்ச்சியாக அது மாற்றம் பெறுவதற்கு தூக்கம் என்பது காரணமாக இருக்கும். சராசரியாக ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கணும். அப்படின்னா அவனுடைய வாழ்நாளில் என்ன செய்யறான்? 3/24, ஒரு நாளைக்கு 1/3 தூக்கம் அவனுக்கு அவசியம் என்கிற போது தன்னுடைய வாழ்நாளில் 90 வயசு வாழ்ந்தான் அப்படின்னு சொன்னால் 30 வருஷம் என்ன செய்யறான்? அவன் தூங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூக்கத்திற்கு அப்பாற்பட்டவன், தூங்காதவன். அன்பானவர்களை, இதை நாம விளங்குறதுக்காக வேண்டி அந்த விஷயத்தை சொல்றோம். அதனால் அவன் மகத்தானவன், எந்த விஷயத்தின் பக்கமும் தேவையில்லாதவன். வஹுவல் அலியுல் அதீம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய குணத்தை பற்றி ஆயத்துல் குர்சி எல்லாருக்கும் தெரியும். அதில் அல்லாஹ் தஆலா அவனுடைய குணங்களை பற்றி பேசுகின்ற போது இப்படி சொல்லி முடிப்பான். அதுபோல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது இன்னக லஅலா குலுகின் அதீம் என்று சொல்லுவார். நபியே நாயகமே, நிச்சயமாக நீங்கள் நற்குணத்தில் இருக்கிறீர்கள், உயர்ந்த குணமுடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். முன்பு சொன்னதை போல அரபியில் அதீம் என்பதற்கு நிகராக எந்த வார்த்தையும் கிடையாது. வேறு ஒரு வார்த்தையை ஒப்பிட்டு பேச முடியாது. ஆக சிறந்தது, ஆக மேன்மையானது என்பதற்கு அதீம் அப்படிங்கிற வார்த்தையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்தி நபிக்கு சொல்லுவான், இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நாயகமே, நிச்சயமாக நீங்கள் மகத்தான ஒரு குணத்தில் இருக்கிறீர்கள், நல்ல குணமுடையவராக இருக்கிறீங்க. நபியினுடைய குணம் இருக்கிறதே சுப்ஹானல்லாஹ், எந்த பார்வையில், சிந்தனையில் நாம் யோசித்து பார்த்தாலும் அங்கே சிறந்தவராகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார். கற்கண்டில் எந்த பகுதியை நாம் சுவைத்தாலும் என்ன செய்யும்? இனிக்கும். அதுபோல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் எந்த பக்கத்தை நாம் புரட்டினாலும் அங்கே அவர்களுடைய நற்குணங்கள் ஜொலித்து கொண்டே இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் அழைத்தாலும் சரி, சொந்த பந்தமா, நெருங்கிய ஆளா, சின்னவரா பெரியவரா, ஆணா பெண்ணா, அதெல்லாம் இல்லை, யார் அழைத்தாலும் நபிகளார் இதோ இருக்கிறேன் என்று அவர்கள் பதில் சொல்வார்கள். யாரை பார்த்தாலும் முதலில் சலாம் சொல்லக்கூடிய உயர்ந்த குணம் நபிக்கு உண்டு. மனுஷன்ட்ட பெரும்பாலும் அது இல்லை. ஆளை பார்த்து சலாம் சொல்லக்கூடிய பழக்கம் இன்னைக்கு அதிகமாயிருச்சு. அவன் சலாம் சொல்றானா, நமக்கு என்று எதிர்பார்க்கக்கூடிய மோசமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். உறவை பார்த்து, பணத்தை பார்த்து, இயக்கங்களை பார்த்து, கட்சியை பார்த்து சலாம் சொல்லக்கூடிய ஒரு மோசமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் சொல்றா, இன்னக லஅலா குலுகின் அதீம்,
நிச்சயமாக நீங்கள் நற்குணத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்வதற்கு அந்த உயர்ந்த குணம் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக அலீம் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் பயன்படுத்துகிறார். குர்ஆன் எவ்வளவு உயர்வானது! கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அல்லவா அது. கஅபாவை பார்த்தால் நன்மை கிடைக்கும் என்பது வேறு, குர்ஆனை பார்த்தாலும் நன்மை கிடைக்கும் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆனை ஓதுனா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, அது வேற. குர்ஆனை பார்த்தாலே நன்மை. அந்த குர்ஆனை பற்றி வல்ல ரஹ்மான் சொல்லுவான் 15வது சூராவில் 87வது வசனத்தில் வல் குர்ஆனில் அதீம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். உமக்கு மகத்தான ஒரு குர்ஆனை நாம் இறக்கி அருளி இருக்கிறோம் என்பதாக நபிக்கு அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்கிறான். அப்போ அந்த அதீம் அப்படிங்கிற வார்த்தை அவ்வளோ உயர்வானது. அந்த வார்த்தையை பயன்படுத்தி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொன்னார்கள், ஷாபானுடைய கடைசி நாட்களிலே, ஐயுஹன்னாஸ், மக்களே, கத அவல்லக்கும் ஷஹ்ருன் அதீம், உங்களிடத்தில் மகத்தான ஒரு மாதம் வந்து கொண்டிருக்கிறது, எதிர்நோக்கி வருகிறது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, உண்மையாகவே இந்த ரமலானுடைய மாதம் ரொம்ப மகத்தானது, அற்புதமானது. அதனால தான் 2 மாதத்துக்கு முன்னாடி நாம் என்ன செய்கிறோம்? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான் அப்படின்னு சொல்லி நாம் துஆ செய்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். நீங்கள் அல்லாஹ்ட்ட கேளுங்க, அந்த மாதத்தில் ஹயாத்தாக இருக்கணும், அமல் செய்வதற்கு ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல சிந்தனை உடையவர்களாக இருக்கணும், மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்க வேண்டாம், அதிகமாக உற்சாகத்தோடு நல்ல அமல்கள் செய்வதற்கு என்னென்ன தேவையோ எல்லா அம்சங்களையும் பெற்று நீங்கள் இருக்கணும். அல்லாஹ்ட்ட கேளுங்க. நீங்கள் யா அல்லாஹ் ரமலானை அடைகின்ற பாக்கியத்தை கொடு. ரமலானை அடைகிற பாக்கியம் அப்படின்னா வெறுமனை மாதத்தை அடைகிற அப்படிங்கிறது மட்டும் இல்லை, ரமலானை கொண்டு என்னென்ன பாக்கியங்களை மனிதன் பெற முடியுமோ அந்த பாக்கியங்களை எல்லாம் அடைவதற்கு ரப்பிட்ட கேளுங்க அப்படிங்கிற செய்தியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தந்தாங்க. அப்போ அந்த மாதம் எவ்வளவு உயர்வானது! அது ஒரு பரக்கத்தான ஒரு மாதம். அறிஞர் பெருமக்கள் நமக்கு ஒரு செய்தியை சொல்வாங்க. ரமலானுடைய பரக்கத் என்பது ஒரு கடலை போல, ஒரு கடலை போல. மற்ற மாதங்களில் பரக்கத் என்பது அந்த கடலில் இருக்கின்ற ஒரு துளிகை போல. கடலில் எவ்வளவுதான் குப்பைகளை டன்னாக கொட்டினாலும் அதனால கடல் எப்பொழுதுமே கெட்டு போவதே இல்லை, அலை அடிப்பதை நிறுத்த போவதும் இல்லை, அதற்கான தன்மையை இழக்கப் போவதும் இல்லை. அந்த குப்பைகளை என்ன செய்யும்? அதனுடைய தன்மையை இழக்க செய்து அது அதுவாகத்தான் காட்சி அளிக்கும். அதுபோல இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது, ஒரு பாவி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டாலும் ரமலான் மாதம் அந்த மனிதனை அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு அவனை தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்துகிறது, அவனை பரிசுத்தப்படுத்துகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட உன்னதமான மாதம் ரமலானுடைய மாதம். நரகத்தினுடைய விடுதலையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மகத்தான மாதம். சொர்க்கத்தில் நுழைவதற்கு வழிவகையை காட்டக்கூடிய, வழிவகை செய்யக்கூடிய, துணை புரியக்கூடிய அற்புதமான மாதமாக ரமலானுடைய மாதம் என்பது இருக்கிறது. இந்த மாதத்தில் என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட அதிகமாக பாவ மன்னிப்பு தேடி நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரின் மீது ஏறுகிறார்கள். ஒரு படியின் மீது கால் வைத்த போது ஆமீன் என்று சொன்னார்கள். 2வது படியின் மீது கால் வைத்த போதும் ஆமீன் என்று சொன்னார்கள். 3வது படியில் கால் வைத்த போதும் ஆமீன் என்று சொன்னார்கள். எல்லாம் அந்த நிகழ்வு முடிந்த பின்பு சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படி நீங்கள் இதற்கு முன்பு சொன்னது இல்லையே, இது வழக்கம் இல்லையே, பழக்கம் இல்லையே, இன்னைக்கு புதுசாக இருந்துச்சு, இப்படி 3 முறை நீங்கள் சொன்னீங்களே, என்ன காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்தில் வந்தார்கள். எந்த ஒரு மனிதன் ரமலான் மாதத்தை அடைந்து அந்த மாதத்தை கொண்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். அன்பானவர்களே, துஆ கேட்டது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. சாதாரணமான ஆளா?
உலகத்தில் இருக்கின்ற கோடான கோடி வானவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அதற்கு ஆமீன் சொன்னவர் உலக மக்களுக்கெல்லாம் சொர்க்கவாதிகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ஈருலக தலைவர் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நாம் விளங்கணும், துஆ செய்யக்கூடியவரும் ஆமீன் சொல்பவரும் இருவரும் சமமானவர்கள். ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க? அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை தான் செய்கிறாங்க. ஒரு ஆலிம் துஆ செய்கிறாங்க, அல்லது நம்முடைய குடும்பத்தாரில் ஒருவர் துஆ கேட்குறாரு, குடும்பத்தார்கள் உட்காந்து ஆமீன் சொல்கிறாங்க. அல்லது ஒரு ஆலிம் துஆ கேட்குறாரு, மற்றவங்க ஆமீன் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் சேர்ந்து அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறோம் அப்படிங்கிறது தான் பொருள். இதை அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் குர்ஆனிலேயே நமக்கு ஒரு செய்தியை சொல்வார். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய விஷயம் தொடர்பாக பேசுகிறாங்க. யா அல்லாஹ், ஃபிரௌனுக்கு நீ செல்வ செழிப்பை கொடுத்துட்ட, ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்ட, ஆனால் நீ கொடுத்ததை வச்சு அவன் என்ன செய்கிறான்? உன்னை விட்டு மக்களை திசை திருப்புறான், அதை நீ அழிச்சிரு, இவெல்லாம் திருந்தே மாட்டான் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட முறையிட்ட செய்தியை வல்ல ரஹ்மான் குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், உங்களுடைய இருவரின் துஆக்களையும் நாம் ஏற்றுக்கொண்டோம் என்பதாக அல்லாஹ் தஆலா பதில் சொல்லுவான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க? ஆமீன் சொன்னார்கள் என்பதை அந்த ஆயத்தினுடைய விளக்கத்தில் நாம் பார்க்க முடியும். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கே துஆ செய்கிறார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவிற்கு ஆமீன் சொன்னார்கள் என்று அப்படின்னு சொன்னால், அன்பானவர்களே, அந்த துஆ எவ்வளவு பவர்ஃபுல்லானதாக இருக்கும் என்பதை நாம் விளங்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செஞ்சால் அது அப்படியே கபூல் செய்யப்படும் என்பது முஸ்லிம்கள் கொண்ட நம்பிக்கை மட்டுமல்ல, எதிரிகள் கூட அந்த விஷயத்தில் முழுமையாக நம்பினா. எதிரிகள் கூட என்ன செய்வாங்க? அச்சப்படுவார்கள். நபிகளார் துஆ கேட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருந்துச்சு. அப்படிப்பட்ட நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் ஆமீன் சொன்னார்கள். அந்த நபியினுடைய குணாதிசயத்தை பற்றி வல்ல ரஹ்மான் குர்ஆனில் சொல்லுவான், ரഊஃபுர் ரஹீம் என்பதாக சொல்லுவான். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். நபிக்கு இருக்கின்ற குணாதிசயங்களை பற்றி பேசி வருகின்ற போது அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் ரഊஃபுர் ரஹீம் என்று சொல்லி முடிப்பான். அவர்கள் இரக்கமுடையவர்கள், கிருபை உடையவர்கள், கருணை காட்டக்கூடியவர்கள். அந்த நபி ஆமீன் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ரமலானுடைய மாதம் எவ்வளவு மகத்தானது, அதனுடைய அருமை கருதி அதனுடைய மகத்துவம் புரிந்து அமல் செய்யணுமா வேணாமா? ஆனால் அந்த மாதத்தை ஒரு மனிதன் அலட்சியப்படுத்துகிறான். அந்த மாதத்தில் கூட அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி தன்னை பரிசுத்தப்படுத்தாமல் இருந்து விடுகிறான் என்று சொன்னால், அவனை விட நஷ்டவாளி வேறு யார் இருக்க முடியும்? அதனால தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த ரமலான் மாதத்தை அடைந்து யார் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆமீன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பொழியக்கூடிய உன்னதமான மாதம் ரமலானுடைய மாதம். நரக விடுதலையை அடியானுக்கு பெற்றுத்தரும். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான மாதம் இல்லையா இந்த ரமலானுடைய மாதம்? அவன் படைத்த மாதங்கள் தான் 12. ரமலானுடைய மாதத்தில் தானே லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹு தஆலா அமைத்தான். இந்த ரமலானுடைய மாதத்தில் தானே குர்ஆனை அல்லாஹு தஆலா இறக்கி தந்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மாதத்தை அல்லாஹு தஆலா பல விஷயங்களில் சலுகையும் பலனும் மக்களுக்கு அளித்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் குர்ஆனை தன்னுடைய வார்த்தையை இறக்கி தந்த அந்த ரமலானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்கு ஏராளமான விஷயங்களை அந்த ரமலான் மாதத்தில் நமக்கு தந்திருக்கிறான். அது ஒவ்வொன்றும் பெரும் பெரும் அற்கொடைகள். ரமலான் மாதத்தில் ஷைத்தானுக்கு அல்லாஹ் தஆலா விளங்கிடுறான். ஷைத்தானுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? விளங்கிடுறான். அப்போ ரமலான் மாதத்தில் மனுஷன் என்ன செய்கிறான்? குடிகாரன் கூட பள்ளியாசலுக்கு வர்றான், 5 நேரம் தொழுகிறான். மற்ற வத்துக்குகளுக்கு வராத மனிதர்கள் எத்தனையோ பேர் ரமலான் மாதத்தில் வந்து தராவி தொழுவதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். என்ன காரணம்? அவனை எது இழுத்து கொண்டு வந்தது? அல்லாஹ் தஆலா ஷைத்தானுக்கு விலங்கிடுகிறான். அந்த மாதத்திலும் ஒருதன் சேட்டை செய்கிறான், குடிக்கிறான் அப்படின்னு சொன்னால்
அது சைத்தானுடைய தூண்டுதலால் ஏற்படக்கூடிய ஒன்று அல்ல அன்பானவர்களே, அவனுடைய மனோ இச்சையினால் ஏற்படக்கூடிய ஒன்று அப்படிங்கிறத நாம் தெளிவாக புரியணும். அல்லாதான் சைத்தானை கட்டி போட்டுட்டானா, என்ன இவன் குடிக்கிறான், இவன் தொலை வரல, இவன் புறம் பேசுகிறான், கோல் பேசுகிறான், சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோமே, அது சைத்தானுடைய தூண்டுதலால் அல்ல, மனோ இச்சையினால் ஏற்படக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத நாம் விளங்கணும். ஒரு அடியான் ரமலான் மாதத்தில் ஃபர்லு தொழுதான் அப்படின்னு சொன்னால், மற்ற மாதங்களில் 70 முறை ஃபர்லு தொழுதால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹ் ரமலான் மாதத்தில் ஒரு முறை ஃபர்லு தொழுதவனுக்கு கொடுக்கிறான். 70 மடங்கு நன்மையை அல்லாஹ் வாரி வழங்குகிறான். நோன்பாளி அவன் சஹரில் உண்ட உணவுக்கு பின்பு இஃப்தாருடைய நேரம் வரைக்கும் எதுவுமே சாப்பிட்றதில்லை. மனிதனுடைய குடல் பகுதி இருக்கிறது, அது நீர்ச்சத்து குறைகின்ற போது, உணவுகள் அது புதிதாக செல்லாமல் தடைபடுகின்ற போது அதிலிருந்து ஒரு துர்வாடை மனிதனுடைய பார்வையில் வெளிப்படும். கெட்ட வாடை அடிக்குது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அந்த வாடை எப்படி பார்க்கிறான்? கஸ்தூரியை விட மனம் கமழும் வாடையாக அல்லாஹு தாலா பார்க்கிறான். எவ்வளவு பெரிய மாற்றத்தை அல்லாஹு தாலா ஏற்படுத்துகிறான். கஸ்தூரியை விட உயர்வானதாக அந்த வாடை இருக்கிறது ரப்பிடத்திலே. ஒரு நோன்பாளிக்காக வேண்டி மாணவர்கள் எல்லாம் துஆ செய்கிறார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நோன்பாளி தனக்காக துஆ செய்வான், ஆனால் அல்லாஹ் செய்த ஏற்பாடு என்ன? மலக்குமார்கள்ட்ட சொல்கிறான், நோன்பாளிக்காக வேண்டி நீ துஆ செய்ய அப்படின்னு சொல்கிறான். நோன்பாளிக்கு அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொர்க்கத்தின் ஒரு வாசலையே திறந்து விடுகிறான். ரய்யான் அப்படிங்கிற சொர்க்கத்தினுடைய வாசல். அந்த வாசல் வழியா நோன்பாளி மட்டும்தான் போக முடியுமே தவிர வேறு யாருமே என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இந்த ரமலானுடைய மாதத்திற்கு அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இவ்வளவு சிறப்புகளை வாரி வாரி வழங்கி இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் நோன்பு திறக்கும் நேரத்தில் அவன் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் கபூல் செய்கிறான். உனக்கு பொருளாதாரம் வேணுமா கேளு, ஆனால் நிய்யத்தை சரிப்படுத்திக்கிறோம். சுகபோகமாக வாழ்வதற்காக வேண்டிய அல்ல, நாமளும் நல்லா இருந்து 4 பேருக்கு தான தர்மம் செய்யணும், உதவி உபகாரம் செய்யணும், ஹஜ்ஜு செய்யணும், உம்ரா செய்யணும். செல்வங்களை கொண்டு நல்லோர் பெருமக்கள் நபிமார்கள் எப்படி செலவு செய்து அதனுடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் அடைந்தார்களோ அதுபோல நாமளும் நல்ல வழியில் செலவு செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தை கொண்டு என்ன செய்யணும்? செல்வத்தை அல்லாட்ட கேளு. நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தை கேளு. திமிராக நடப்பதற்காக வேண்டிய அல்ல, தினம் தினம் இறைவனை நின்று இரவு நேரத்திலும் இறைவனை தொழுவதற்காக, ஹலாலான முறையில் சம்பாத்தியம் செய்வதற்காக வேண்டி நாம் என்ன செய்யணும்? அல்லாட்ட ஆரோக்கியத்தை கேட்கணும். குடும்பத்தில் ஒற்றுமை வேணுமா, எது வேணுமோ மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ரப்பிடத்தில் நாம் என்ன செய்யணும்? கேட்குவதற்கு மிகச்சிறந்த நேரமாக அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தை வச்சிருக்கிறான். ஒரு தொழிலாளி அவன் அந்த வேலையை முடித்த போது அவனுடைய வியர்வை காய்வதற்கு முன்பாக அவனுக்குரிய கூலியை கொடுத்து விட வேண்டும் என்பது நபியினுடைய சொல். நபியை சொல்ல வைத்தவன் அல்லாஹ். அல்லாஹ் ஒன்றை அடியானுக்கு கட்டளையிடுகிறான், நீ இந்த வேலையை செய்யணும், நீ நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அடியான் அதை செய்து முடிக்கின்ற நேரத்தில் அந்த கூலியை கொடுப்பதற்கு அல்லாஹ் என்ன செய்வான்? தயாராக காத்திருப்பான். அப்போ அடியான் என்ன செய்யணும்? அல்லாட்ட கரமேந்தி துஆ கேட்கணும். ஆனால் அந்த நேரத்தில் தான் மனுஷன் என்ன செய்கிறான்? நோன்பு திறப்பதற்கு ஒரு பேரித்தம்பழம் போதும், நோன்பு திறப்பதற்கு ஒரு மிடர் தண்ணி, ஒரு மடக்கு தண்ணி போதும். இவன் என்ன செய்வான்? பலவிதமான பழங்கள் பலகாரங்கள் இதையெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு தன்னுடைய நேரத்தை பூரா கழித்து வீணாக்கி, அன்பானவர்களே மகரிபுடைய தொழுகை கூட சில பேருக்கு தவறி போயிடும் அல்லது தாமதமாக போயிடும். அன்பானவர்களே, இந்த ரமலானுடைய மாதம் ரொம்ப முக்கியமானது. அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரம் மிக மிக முக்கியமானது. ரப்பிடத்தில் நாம் என்ன செய்யணும்? அதிகமாக துஆ செய்யணும். ஆக இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது, இது மகத்தான ஒரு மாதம். நல்ல விஷயங்களுக்காக, நன்மை தரக்கூடிய காரியங்களுக்காக நாம் பயன்படுத்தணும். சில பேர் நோன்பு வைப்பாங்க, தராவிக்கு தொழுவாங்க, ஆனால் ஃபஜ்ருக்கு வர மாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கட்டும்.
தராவி தொழுவார்கள், ஃபரலான கட்டாய கடமையான ஃபஜ்ருடைய தொழுகையில் அலட்சியப்படுத்துவார்கள். 5 நேரம் தொழுவாங்க, சில பேர் நோன்பு வைக்க மாட்டாங்க. சில பேர் நோன்பு வைப்பாங்க, மற்ற தொழுகைகளை தொழுவதில் அலட்சியமாக இருப்பாங்க. செல்போனை பார்த்து கொண்டே அவர்கள் தன்னுடைய நேரத்தை கழிப்பதையும், விளையாட்டிலே தன்னுடைய நேரத்தை நோன்பாளியாக இருக்கும் நிலையில் அதை வீணடிப்பதையும், இரவு நேரத்தில் விழித்திருந்து நல்ல அமல் செய்யாமல் வேறு வேலைகளை செய்து கொண்டு தன்னுடைய நேரத்தை பாலடிப்பதையும், பகலெல்லாம் தூங்கி கொண்டிருப்பதையும் நாம் சிலருடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். அன்பானவர்களே, அல்லாஹ் தருகின்ற மிகப்பெரிய ஒரு நியமத், ஒரு சொத்து ரமலான். போன வருஷம் இருந்தவங்க எத்தனை பேர் இந்த வருஷம் நம்மளோட இல்லை, நம்ம கூட இல்லை. அடுத்த வருஷம் நாம் இருப்போம் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அல்லாஹ் தருகின்ற அந்த மாதத்தை நாம் என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் சரியாக பயன்படுத்தணும். முடிந்த அளவு அதிகமாக தொழணும், குர்ஆன் ஓதணும், திக்ரு செய்யணும், தஸ்பீஹ் செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும், தௌபா செய்யணும், தான தர்மம் செய்யணும். எவ்வளவு முடியுமோ நன்மையான அமல்களை இன்ஷா அல்லாஹ் நாம் செய்யணும். பாவங்களை விட்டு நாம் தவிர்த்து வாழ்வதற்கு முழு முயற்சி செய்யணும். அல்லாஹ்ட்டை நாம் துஆ செய்யணும். எல்லாம் அல்லாஹ் நபிமார்கள் நல்லோர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை எப்படியெல்லாம் அடைந்த நன்மைகளை பெற்றார்களோ, இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைந்தார்களோ, அதுபோன்ற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் உலக முஃமின்கள் முஸ்லிம்கள் நம் சந்ததிகள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.